Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மெகலோ பாக்ஸோட எபிசோட் 8 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஜோ வந்து அவங்க ட்ரைனிங் பண்ற இடத்துல செம்ம கடுப்போட அந்த பஞ்சிங் பேக்க குத்திக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டிவிலயுமே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜோ வந்துட்டு இந்த மேட்ச்க்கு வராததனால இந்த மேட்ச்ல டைரக்டாவே வின் பண்ணி மீக்கியோ தான் இப்ப 4th பிளேஸ பிடிக்க போறாரு அப்படினு. இத டிவில பாத்துக்கிட்டு இருந்த ஃபூஜிமாக்கி வந்துட்டு நான் ரொம்பவே டிசப்பாயின்மென்ட் ஆயிட்டேன் நம்ப உங்களால. நீங்க இன்னும் ஒரு ஸ்டெப் போயிருந்தா மெகலோனியாக்குள்ள என்டர் ஆயிருக்கலாம். ஆனா நீங்க இப்படி ஓடி வந்துட்டீங்க அப்படினு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல அது வந்துட்டு அந்த மீக்கியோ தான் எங்களை இப்படி மாட்டி விட்டுட்டான் அப்படினு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. அது வந்துட்டு உங்களோட பிரச்சனை. நம்ம விளையாண்டுகிட்டு இருந்தது ஒண்ணு சின்ன பசங்க கேம் கிடையாது. இப்போ உங்களோட கேம்ல அந்த சூதாட்டம் வந்துட்டு மொத்தமா முடிஞ்சிருச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இல்ல இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. நாம்பு ஃபூஜிமாக்கியை பாக்குறதுக்கு முன்னாடி வீட்டுல வச்சு இவங்க 3 பேர் பேசிருப்பாங்க. நமக்கு இன்னுமே சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்ல அது எப்படி வாய்ப்பு இருக்கு, நீங்க மட்டும் ஸ்டாப் பண்ணாம இருந்திருந்தா அங்கேயே இதெல்லாம் முடிஞ்சிருக்கும், நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேக்குறான். இல்ல நீ தான் உண்மையிலே ஏதோ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ அதே இடத்துல நீ மீக்கியோ அடிச்சிருந்த அப்படின்னா அதுதான் அவங்களோட பிளானே. அவங்களோட வலையில போய் நம்ம மாட்டி இருந்திருப்போம். அவனுக்கு உன்னோட ஃபேக் ஐடி நம்ம லேண்ட் ஃபிக்ஸ்டு மேட்ச் எல்லாத்த பத்தியுமே தெரியும். அதை மட்டும் இவன் பப்ளிக்கா சொல்லிட்டான் அப்படின்னா நம்மளோட சோலி முடிஞ்சு அவ்வளவுதான். அவன் நினைச்சிருந்தா அதை பப்ளிக்கா சொல்லிருக்கலாம். அது ரொம்பவே ஈஸியான ஒண்ணுதான். பட் இருந்தும் அவன் அதை சொல்லல, நம்மளதான் பயன்படுத்தினான். அப்படின்னா இந்த விஷயம் அவனை தவிர வேற யாருக்குமே சிராட்டோ குரூப்ல இருக்கவங்களுக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. அப்படின்னு எனக்கு இப்பதான் புரியுது. அது எதுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாலே போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியா சொல்றான். ஆமா அதனாலதான் சொல்றேன் நான் இது முடியலன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு நாம்பு சொல்லியிருப்பாரு. இதே அப்படியே ஃபூஜிமாக்கி கிட்டே சொல்றாரு. இதனாலதான் நமக்கு இன்னும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ப்ளீஸ் எங்களுக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க. மீக்கியோ எதுக்காக இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கிடைச்சாலே போதும். அதை வச்சு அவனை பிளாக்மெயில் பண்ணி மறுபடியும் ரிங்குக்குள்ள கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. அப்ப ஃபூஜிமாக்கி வந்துட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஜோவை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்களால அதுக்கு மேல எதுவும் கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இங்க பாரு நானும் என்னோட குரூவும் வந்துட்டு இதுல ரொம்பவே ப்ரொஃபஷனலான ஒருத்தவங்க. எங்களோட டேட்டா பேஸ்க்குள்ள வந்து அந்த மாதிரி எங்க இதுல இருந்து இன்ஃபர்மேஷன் ப்ரூஃப் எல்லாம் எடுக்கவே முடியாது. இங்க அண்டர் கிரவுண்ட்ல இருக்க நிறைய பேருக்கு நீங்க 2 பேரும் மெகலோனியா வர போனது நிறைய பேருக்கு சுத்தமா பிடிக்கல. சோ அதனாலே குறைஞ்ச டைம்ல காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க தான் சொல்லிருக்கணும். என்னதான் ஜோவை பத்தின இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லியிருந்தாலும் அக்யூரேட்டான ப்ரூஃப்னு சொல்லிட்டு மீக்கியோ கிட்ட எதுவுமே கிடையாது. அவன் உங்ககிட்ட ஜஸ்ட் பொய் சொல்ல மட்டும் தான் செஞ்சிருக்கான். அவன் கிட்ட எந்த ஒரு ப்ரூஃப்மே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜிமாக்கி சொல்றாரு. சே அந்த பையன் என்ன ஏமாத்திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா இதான் லாஸ்ட் டைம் இருக்கணும். கண்டிப்பா அதுக்கு அடுத்து நீங்க மெகலோனியாக்குள்ள என்டர் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜிமாக்கி சொல்றாரு. அப்ப ஃபூஜிமாக்கி சொல்றாரு என்கிட்ட ஒரு பெர்ஃபெக்ட்டான லீட் இருக்குது. இவனோட பேர் வந்துட்டு கோச்சியோ. இவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி சிராட்டோ குரூப்ல ஃப்ரீலான்ஸ் இன்ஜினியரா இருந்தான். அந்த கியர் டெவலப்மெண்ட்ல இவனுமே தான் இன்வால்வ் ஆயிருந்தான். ஆனா இப்ப ரொம்ப நாள் அண்டர் கிரவுண்ட்ல அடிக்கடி ஒரு ரெகுலர் கஸ்டமராவே வந்துகிட்டு இருக்கான். இவனை பிடிச்ச ஏதாவது தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி அவனையுமே ஃபூஜிமாக்கியோட ஆளுங்க கூட்டிட்டு வராங்க இவங்க இடத்துக்கு. உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபூஜிமாக்கி கிட்ட சொல்றான். அதை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜிமாக்கி சொல்றான். ஆனா எதை பத்தி நான் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். உனக்கு சிராட்டோ குரூப் பத்தி தெரிஞ்ச எல்லாத்தையுமே இப்ப எங்க கிட்ட சொல்லு அப்படின்னு நாம சொல்றாரு. இப்ப அப்படியே சிராட்டோ குரூப் காட்டுறாங்க. அங்க யூகிக்கு வந்து ஒரு மீட்டிங்ல இருக்கறா. இப்ப நம்ம 4th பிளேஸ்ல மீக்கியோவை போடுறதுல யாருக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா இன்னைக்கு நைட் நடக்க போற செரிமோனில இத நம்ம பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூகிகோ சொல்றா. இன்னொரு பக்கம் யூரி வந்துட்டு அவனோட இடத்துல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு மீக்கியோ அவனை பார்க்க வரான். ஃபைனலி நான் உன் கூட ஃபைட் பண்ண போறேன் யூரி அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ சொல்றான். நீ ஒருத்தர மறந்துட்டியா ஊடால அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஓ அந்த பேரோஸ் அவனை பத்தி எல்லாம் நான் கண்டுக்கவே இல்ல, அவனை கம்பேர் பண்ணவே இல்ல, அந்த மிருகத்தை பத்தி சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யூரி கேக்குறான். மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா? மிருகங்களுக்கு வந்துட்டு செல்ஃப் அவேர்னஸே இருக்காது. அதனால அதுக்கு ஹியூமனை ஃபேஸ் பண்றப்ப என்னதான் போறானால அவங்களால ஓவர் கம் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு அனிமல் இப்ப ரிங்குக்குள்ள வராம பயந்து ஓடி போச்சு இல்லையா, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியா சொல்றான். அப்படியே யூரி போகும்போதே நீ வந்துட்டு அனிமல்ஸை குறைச்சு மதிப்பிடாத, ஒரு வாட்டி அது உனக்கு கடிச்சிருச்சு அப்படின்னா அது உனக்கு விடவே செய்யாது, அதுலயே ரொம்ப முக்கியமா தெருநாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு யூரி போறான். இப்போ சாட்சியா வீட்டுக்கு வந்துடும். ஜோ வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இப்ப நமக்கு மீக்கியோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியா சொல்றான். அப்பதான் இவங்க அந்த ரூம்குள்ள வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்ததை காட்டுறாங்க. சிராட்டோ வந்துட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கான ஒரு பெஸ்ட் கியர் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வேலைக்கு எடுத்தாங்க. ஜஸ்ட் நாங்கெல்லாம் ஒரு லேப் அசிஸ்டன்ட் மாதிரி தான். அவங்க ஒரு புரோட்டோடைப் ரெடி பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் மாசத்துக்கு ஒரு வாட்டி இதே ப்ராசஸை ரிப்பீட்டிவா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டாவே நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம கேக்குறாரு. வெல் அவங்க வந்துட்டு அந்த கீரை கண்டுபிடிச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுதான் யூரி வச்சிருக்கிற அந்த ஒரு கீரா அப்படின்னு சொல்லிட்டு நாம கேக்குறாரு. ஆமா கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா இன்னொரு கேண்டிடேட்டுமே நெக்ஸ்ட் ஜென் மாடலுக்காக யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அது வந்துட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு உருவாக்குன ஒரு கியரா இருந்தது. பட் அது வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா யூரி வச்சிருக்க அந்த ஒரு மாடலே பெஸ்ட் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஒரு மாடலை கேன்சல் பண்ணிட்டாங்க, ரெடி பண்ண விடாம. ஆக்சுவலி இது ஒரு பெரிய ரேஸாவே போய்கிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் எந்த மாடலை ரெடி பண்ணி முடிக்க போறா யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அந்த ஏஐ கியரை டிசைன் பண்ண ஒரு ஆள் வந்துட்டு மீக்கியோ தானே அப்படின்னு சொல்லிட்டு நாம கேக்குறாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். அப்பதான் நாம வந்துட்டு ஜோ அடிச்சு போட்டு உட்கார வச்சிருக்கப்ப அவன் சொன்ன வார்த்தையை நோட் பண்ணி பாக்குறாரு. இதுக்கப்புறம் என்னோட வழியில இந்த நாய் வர முடியாது, அவளாலே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ சொல்லிருப்பான் இல்லையா, அது வந்துட்டு யூகிகோவை தான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நாம புரிஞ்சுக்கிறாரு. இதைத்தான் சாட்சியா வந்துட்டு ஜோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். அப்படியே இதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். மீக்கியோ ஒரு கியர் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லையா ஏஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்துட்டு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவன் மெகலோனியால வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்ப அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேக்குறீங்க. ஐயோ இதுக்கு மேல எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இங்க பாருடா செரிமோனிக்கு டைம் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாம கேக்குறாரு. இங்க பாருங்க ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் நாங்க ஜோ ரிங்குக்குள்ள இறக்க முடியும், ஜோ கண்டிப்பா வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நாம சொல்றாரு. என்னது எனக்கு தெரிஞ்ச அப்பெல்லாம் தோணல. இங்க பாருங்க உங்களுக்கே மீக்கியோட கியரை பத்தி தெரியும்ல, அதோட பவர் என்னன்னு சொல்லிட்டு. அவனோட கியர்ல ஒரு சென்சார் வச்சிருக்கான். அது வந்துட்டு ஆப்பனட்டோட கியர்ல என்னென்னலாம் நடக்கு அப்படின்றத பார்த்து கரெக்டா இவங்க கிட்ட சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அந்த கியர் ரியாக்ட் பண்ணும். சோ அவன் வந்துட்டு ஆப்பனட்டோட கியரே கம்ப்ளீட்டா ரீட் பண்ணிடுவான். இவனோட கியர் அதுக்கேற்ற
ஏத்த மாதிரி அட்டாக் பண்ணி வின் பண்ணி கொடுத்துரும் இவன். அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். நீ இப்ப என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம்புக்கு அப்பதான் ஒரு ஷாக்கு. அப்பனா அவனோட சென்சார் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. ஆமா, அவனோட சென்சார் வந்துட்டு ஆப்பனண்டோட கியரை ஃபுல்லா அனலைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஆக்சுவலா இவ்வளவு நாள் நாம்பு சாட்சி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தது அவன் வச்சிருக்கிற சென்சார் வந்துட்டு ஆப்பனண்டோட மூவ்மெண்ட் ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பெஸ்டா இவனுக்கு ஃபைட் பண்ண வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். பட் அந்த கியர் ஒன்னும் ஆப்பனண்டோட மூவ் எல்லாம் ஒன்னும் ப்ரெடிக்ட் பண்ணவே இல்ல. அது ஆப்பனண்டோட கியரை தான் ப்ரெடிக்ட் பண்ணுது. அப்புறம் இருக்கப்ப ஜோ கிட்ட கியரே கிடையாது. விச் மீன்ஸ் ஜோவால ஈஸியா அந்த ஃபைட்ல வின் பண்ணவே முடியும். அதனாலதான் அவன் பயந்துகிட்டு இந்த மேட்ச் உங்க கூட விளையாடாம போயிருக்கான் ஜோ. இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியா சொல்றேன். இப்போ ஃபூஜிமாக்கி வந்துட்டு நாம பார்த்துட்டு சரி இப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். மீக்கியோவை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க மட்டும் இப்ப நினைக்கல, எனிமிக்கு எனிமி ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு போறாரு. நேரா நாம்பு போய் யூகியோவை தான் பாக்குறாரு. அவ வந்துட்டு முடியவே முடியாது அப்படின்னு சொல்றா. என்ன முடியாதா? இவ்வளவு நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ கேட்டியா இல்லையா? நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க வந்துட்டு எதுக்காக மேட்ச் வரலன்னு சொல்லிட்டு காரணம் சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். நீங்க என்ன இப்ப ரீமேட்ச் வைக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூகியோ கேக்குறா. அதெல்லாம் விட்டு ஜோ தான் வந்துட்டு மீக்கியோட பெரிய வீக்னஸே. சோ உன்னோட பிரதர் இதுல இருந்து வெளியேற்றணும் அப்படின்னா ஜோ கூட கண்டிப்பா லேண்டே ஆகணும். அப்படி யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. ரிங்க விட்டு ஓடி போனவங்க கூட எல்லாம் என்னால பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யூகியோ எந்திக்கிறா. ஒரு நிமிஷம் இரு, இது வந்துட்டு மீக்கியோட பிளான் தான். அவன் தான் எங்களை ரிங்குக்குள்ள வராம பண்ணிட்டான். இது வந்து 100% ஒரு பிக்ஸ்டு மேட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. சரி அப்பனால என்னோட பிரதர் என்ன சொல்லி உங்களை ரிங்குக்குள்ள வர விடாம பண்ணான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லவே இல்லையா? அப்படி சொன்னா நான் ஒருவேளை உங்களை நம்பலாம், அப்புறம் எப்படி நான் உங்களை நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு யூகியோ கேக்குறா. அப்ப நாம வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாயிடுறாரு. நீ இந்த மாதிரி பேசுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் ஃபுல்லாவே ப்ரிப்பேர் ஆகி தான் வந்திருக்கேன். ஆனா நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன், நாங்க வந்துட்டு ரொம்பவே தூரத்துல இருந்து வந்திருக்கிறோம். மீக்கியோ வந்துட்டு எங்களோட பாஸ்ட் வச்சுதான் எங்களை பிளாக்மெயில் பண்ணவே செஞ்சான். அவன் எங்களை மேட்ச்க்குள்ள விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னான். ஜோவோட ஐடி கார்டு தான் அதுக்கான ப்ரூஃப். நீ என்ன நம்புவியா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. பட் மீக்கியோக்கும் ஜோக்கும் நடந்த மேட்ச் வந்துட்டு எப்படினாலும் ஃபிக்சிங் மேட்ச் தான். இப்போ நீ ரீமேட்ச் வைக்கல அப்படின்னு நான் இந்த உண்மையை பப்ளிக் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். ஃபைனல் ஸ்பாட் படிச்சவன் இப்படி ஃபிக்சிங் பண்ணி தான் ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா உங்களுக்கு தான் பேட் இமேஜ். இப்போ நாங்க மட்டும் டவுன் ஆயிட்டோம் அப்படின்னா நீ மெகலோனியா எல்லாமே டவுன் ஆக தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை நம்புவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூகியோ கேக்குறா. நீ ஒன்னும் எங்களை நம்ப வேணாம், ஜோவா மட்டும் நம்பு. அவன் இவ்வளவு ஃபைட்டை ரியலா வின் பண்ணி தான் வந்திருக்கான். அவன் கிட்ட உண்மையாவே ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு சொல்றாரு. அப்பதான் யூகியோக்கு யோரி சொன்னது ஞாபகம் வருது. ரிங்குக்குள்ள உண்மையான ஸ்கில் தான் பேசவே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாரு. அதை நினைச்சு பாக்குறா. ப்ளீஸ் இன்னைக்கு நைட் நடக்க போற செரிமனியை கேன்சல் பண்ணி ரீமேட்ச் மட்டும் நடத்து அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு கேக்குறாரு. எனக்கு புரியுது, நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி தான் இங்க வந்திருக்கீங்கன்றத நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். செரிமனி அப்பவும் போல நடக்கதான் செய்யும். அதுவரை நீங்க இருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யூகியோ சொல்றா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நாம்பு கேக்குறாரு. கரெக்டா அவரை கதவு போட்டுட்டு உள்ள ரூம்ல லாக் பண்ணிடுறா. ஜோமே அந்த பாலத்துக்குள்ள பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அங்க வானத்துல நல்ல வெடியெல்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்குது. செரிமனி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியுது. அப்போ நாம அந்த ரூம்குள்ள இருந்து சாச்சியோ அந்த டிவைஸ் வச்சிருப்பேன் அதுல பேசுறாரு. சாச்சியோ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாச்சியோ கேக்குறா. இல்ல நான் எவ்வளவு பேசி பார்த்தேன், என்னால எதுவும் பண்ண முடியல, நம்மளோட கதை இங்கேயே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ சாச்சியோ கூட இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு இங்க வந்து பாருங்க ஜோவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அங்க அவன் பிராக்டிஸ் பண்ற இடத்துல இல்ல, பார்த்தா அவன் பைக்ல செம்ம ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கான். இப்போ அந்த செரிமனி ஈவென்ட்ல மெகலோனியாக்குள்ள எந்த 4 பேர் விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்டா வந்துட்டு யூரி, செகண்ட் வந்துட்டு பெப்பே அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பைடர், தேர்டா வந்துட்டு லயன், அண்ட் ஃபைனலி ஃபோர்த் ஸ்பாட் பிடிச்சிருக்கிறது வந்துட்டு மீக்கியோ ஷிராட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜோ வந்துட்டு பைக்ல செம்ம ஃபாஸ்டா அந்த செரிமனி ஈவென்ட் நடக்கிற இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கான். யூகியோவும் நம்ம மீக்கியோ கிட்ட வந்துட்டு அந்த என்ட்ரி டிக்கெட்டை கரெக்டா கொடுக்க வரா. அப்படி அந்த என்ட்ரி டிக்கெட் அவ கரெக்டா கொடுக்க வரும்போது ஒரு பைக் சவுண்ட் கேக்குது. போலீஸ் எவ்வளவு தடுக்க பாக்குறாங்க. பட் போலீஸையும் மீறி ஜோ வந்துட்டு செம்ம ஃபாஸ்டா உள்ள வந்துடுறான். சாச்சி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிவில பார்த்துட்டு செம்ம சாக்காயிராங்க. சாச்சி அப்படியே நாம்பு கிட்ட போன்ல பேசுறான். ஜோ வந்து செரிமனி ஈவென்ட்குள்ள போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவருக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த டிவி கிட்ட கொண்டு போய் டிவைஸ் வைக்கிறான். அப்ப ஜோ வந்துட்டு இல்ல இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஜோ நீ அங்க போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஜோ வந்துட்டு போலீஸ் தடுத்துக்கிட்டு நிக்கிறாங்க. பட் அவன் வந்துட்டு கத்திக்கிட்டு கிடக்குறான். எங்க ரெண்டு பேருக்குள்ள ரீமேட்ச் வச்சு முடிவு பண்ணி ஆகணும், அதுவரை இந்த கேம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல இது எல்லாமே முடிஞ்சு போச்சு, உன்னோட ரெக்வஸ்ட் எல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல கியர்லெஸ் ஜோ, இது வந்துட்டு திறனாய்களுக்கான இடம் கிடையாது. மெகலோனியா ரிங்குக்குள்ள வந்துட்டு உண்மையான ஸ்கில் இருக்கவங்க தான் வரவே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மீக்கியோ சொல்றான். இவன் அப்படியே அங்கிட்டு இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போலீஸ் கிட்டையும் சொல்றான். அவன் அங்கிட்டு தள்ளிட்டு போய்கிட்டு இருக்கப்பதான் யூகிக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்றான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீக்கியோ சொன்ன மாதிரி உண்மையான ஸ்கில் இருக்கிறவங்க மெகலோனியாக்குள்ள கண்டிப்பா என்டர் ஆகணும். அதனால இப்படி மேட்சே விளையாடாம வந்துட்டு யாரையும் நாங்க என்டர் பண்ண போறதெல்லாம் கிடையாது. சோ நான் வந்துட்டு இப்போ ஒரு முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கையில வச்சிருந்த டிக்கெட்டை ரெண்டா பிக்கிறா. அதுல ஒரு பதியை தூக்கி அப்படியே ஜோ கிட்ட நீட்டுறா. ஜோ வந்து வாங்குறான். நான் இதை கொடுக்கறதுனால நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். அப்படியே கொண்டு போய் அதை மீக்கியோ கிட்ட பாதியை கொடுக்குறா. இங்க ரூல்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்றது நான் தான், இதுதான் வந்துட்டு உன்னோட லாஸ்ட் சான்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நான் இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். இந்த ஃபைனல் ஸ்லாட்டுக்கான மேட்ச் கண்டிப்பா நடக்கும். கியர்லெஸ் ஜோ வெர்சஸ் மீக்கியோ. இதுல யாரு வின் பண்றாங்களோ அவங்க தான் மெகலோனியாக்குள்ள ஃபோர்த்தா என்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதை ஃபூஜிமாக்கியும் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. சாச்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. நாமும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மீக்கி வந்துட்டு செம கடுப்போட நின்னுகிட்டு இருக்கான். ஜோ வந்துட்டு தக்காளி நீ ரிங்குக்குள்ள வாடி உனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ ஜோ வெர்சஸ் மீக்கியோக்கான கேம் எப்படி போகுதுன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.